Assalamualaikum, hi viewers, welcome to Manfa Total Herbal Hair Care. அதாவது நம்ம வீடியோவில் போய் இப்போ பார்ட் 3 பார்க்கலாம் நம்முடைய ஹெர்பல் ஹேர் ஆயிலுடைய நன்மைகளை. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஹேர் பிரச்சனையை என்னென்னனால எனக்கு முடி கொட்டுதுன்னு தெரியலை நான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், இல்லை நான் டாக்டராக இருக்கேன், இல்லை நான் ஒரு வேறு இந்த துறையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கக்கூடிய நேரம், நான் சாப்பிட்ற நேரம், நான் சாப்பிட எடுத்துக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு சின்ன அட்வைஸ் நான் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். கடவுளோட புண்ணியத்தெல்லாம் உங்களுக்கு அதில் க்யூர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முடி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 5 வயசு பிள்ளைங்களுக்கும் முடி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தங்க அதிகமாக இருக்கும், ஒருத்தர் கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப லாங் ஹேராக இருக்கும் 5 வயசு பிள்ளைங்களுக்கே. சில பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு சில பேர் 3 அடி இருக்கும், சில பேர் 2 அடி இருக்கும், சில பேர் 1.5 அடி இருக்கும், சில பேர் முடியே இருக்காது. இது மாதிரியே இருக்குது. ஸோ ஏன் வயசு என்ன ஒன்றா இருந்தாலும் முடியோடைய தன்மைகள் ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்து நம்ம நினைக்கிறோம், ஒரு யூடியூப்லேயோ ஒரு டிவிலையோ ஒரு சினிமா ஆட்ல நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர் ஹேர் ஆயில் விளம்பரம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் முடியை நல்லா காட்டுறாங்க, பெருசாக காட்டுறாங்க முடி, எனக்கு முடி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் முடி பெருசாக இருக்குதா, இல்லை அவங்க சுற்றி இருக்கவங்களுக்குலாம் பெருசாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ஒரு வீட்டில் எடுத்தீங்கன்னா ஜீன் வாரிசுல முடி ஒருத்தருக்கு பெருசாக இருக்கலாம், இல்லை அவங்க சாப்பிடக்கூடிய சத்தான பொருட்களால முடி அவங்களுக்கு பெருசாக இருக்கலாம், இல்லை அவங்க முடிக்காக எடுக்கக்கூடிய கேர் அது அதிகமாக அவங்க கேர் எடுப்பாங்க, அது மாதிரி இருந்தாலும் முடி பெருசாக இருக்கலாம், இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு முடி பெருசாக இருக்கலாம். இந்த ஹேர் ஆயில் நான் தேய்ச்சனால தான் எனக்கு முடி இவ்வளோ பெருசாக வருது அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. ஏன்னா ஹேர் ஆயிலுங்கிறது போட்டிங்கிறது சமீபத்த காலத்துலதான் ஒவ்வொருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இயற்கையாவே அந்த காலத்துல எந்த ஹேர் ஆயில யாரும் யூஸ் பண்ணல, வெறும் தேங்காய் ஆயில் சீவக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அப்படி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண இருக்கும்போது எல்லாத்துக்கும் முடியும் சரி, அது அந்த காலத்துல முடியும் சரி, எல்லாத்துக்குமே பெரும்பாலும் அதிகமாக தான் இருக்கும். வெறும் ஹேர் ஆயில், வெறும் சீவக்காய். அந்த காலத்துல ஷாம்பு கூட கிடையாது. அப்படி இருக்கவங்களுக்கு முடி கருமையாக இருக்கும். ஒரு 40-45 மாதிரி ஏஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முடியெல்லாம் வெள்ளைய ஆரம்பிச்சுது. ஆனா காலப்போக்கில் அது மாறுது. ஏன் மாறுது? எல்லாத்துலேயும் கலப்படம், ஒரிஜினல் தேங்காய் கிடைக்கிறது கிடையாது. ரெண்டாவது, அந்த காலத்துல அரைக்கிற மாதிரி அரைச்சி கஞ்சி தண்ணியில போட்டு தேய்ச்சி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தேய்க்கிறோமானா கிடையாது. மூணாவது காரணம், அந்த காலத்துல எல்லாம் பொல்யூஷன் கம்மி. அந்த காலத்துல காரு கிடையாது, 2 வீலர் கிடையாது, ஓன்லி சைக்கிள், மாட்டு வண்டி இது மாதிரிங்கிற காலங்களாக இருந்ததுனால பொல்யூஷன் கம்மி உங்களுக்கு. ஸோ அதனால நம்மளுடைய முடியை ஆதி காலத்துல இருந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முடி வளர்ச்சி நல்லதா இருந்தது. முடியுடைய பித்தத்தன்மைனால முடி வெள்ளையாகிற தன்மையும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்து சாப்பாட்டுல சத்து இருந்தது, கலப்படம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஹேர் ஆயில் இருந்து, சாப்பிட்ற பொருள் இருந்து, சுவாசிக்கிற காத்துல இருந்து எல்லாமே ஒரிஜினலா கிடைச்சதுனால அவங்களுக்கு அடிஷ்னலா ஒரு ஹேருக்கு எதுவுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த காலத்துல எதெல்லாம் இருந்துச்சோ அது இந்த காலத்துல இல்ல. பொருள் எல்லாமே 100% இல்லாம 50-50% தான் கிடைக்குது. ஒரு பழம் வாங்கினா அதோட சத்து 50% தான். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமா அதோட சத்து 50% தான். ஒரு மீனை சாப்பிட்றோமா அதோட பர்சன்டேஜ் பார்த்தா 50% தான். எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா 50-50 கிடைக்கும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் 100க்கு 100 கிடைக்குது. அதெல்லாம் அங்க சாப்பிட்ற பொருள் கொஞ்சமா இருந்தாலும் சத்து நிறைய இருந்துச்சு. இந்த காலத்து சாப்பாடு நம்ம விதமா சாப்பிட்டாலும் சத்து கம்மியா தான் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமும் முடி ஹேர் ப்ராப்ளத்துக்கு மெயினான காரணம். அதனால ஒருத்தருக்கு ஒன்று போல அதே வயசுல முடி இருக்குமானா இருக்காது. ஒருத்தருக்கு முடி பெருசா இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் அந்த ஹேர் ஆயில் தேய்ச்சி முடி வளர்ந்துருக்குமானா வளர்ந்துருக்காது. சரியா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் அந்த ஹேர் ஆயில பர்டிகுலரா தேய்க்கிறாங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தர் ஹேர் ஆயில் ஒரு பிராண்டட் தேய்க்கிறாங்க. அந்த தேய்க்கும் போது அந்த பிராண்டட் தேய்க்கிற எல்லாருக்கும் முடியாது ஒன்று போல ஈவனா வளருமா? வளராது. அதே 30 வயசுல உங்களுக்கு முடி பெருசா இருக்கும்.
அதே 40 வயசுங்களுக்கு பார்த்தா முடி சின்னதா இருக்கும். ஏன் ரீசன் என்ன? இவங்களுடைய வளர்ச்சி தன்மை வேற, அவங்களுடைய வளர்ச்சி தன்மை. ஆனா நம்ம தேய்க்கக்கூடிய ஹேர் ஆயிலு 2 பேருக்குமே வளரும். அதுதான் பாயிண்ட். இப்போ 40 வயசுல இவ்வளோண்டு இருக்கிற முடி இல்ல 20 வயசுல இருக்கிற இவ்வளோண்டு முடி நம்ம ஒரு ப்ராடக்ட் தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு இங்க இருந்த முடி, அதாவது உங்க இதுக்கு சொல்லப்போனா இங்க இருந்த முடி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அப்ப அவங்க வளரும்போது 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவ்வளவு வளர்ந்துருக்கும். சரியா? இதே லென்த் அதிகமா இருக்கிற ஒருத்தவங்க தேய்க்கும் போது அவங்களுடைய இந்த ஏரால தேய்க்கும் போது இவ்வளவு நீட்டா இருந்த முடி இதுக்கு கீழே வளர்ந்துட்டு வரும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஹேர் ஆயில் தேய்க்கும் போது அவங்களுக்கு முடி இவ்வளவு பெருசா இருக்குது, அதனால நம்ம இப்படி தேய்ச்சா அவங்கள மாதிரி முடி வருமானா வராது. உங்களுடைய ஹேரு ஒரு அடின்னா இதுல தேய்ச்சிக்கிட்டே வரும்போது ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுடைய ஹேர் ஒரு அடி இருந்தா 2 அடி வளர்ந்துருக்கும். இதே இந்த ஹேர் ஆயில் நீங்க தேய்க்கும் போது ஒரு நார்மலா உங்களுக்கு 4 அடி இருந்துச்சுன்னா இதே 5 வருஷம் கழிச்சு போகும்போது 4 அடி, ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்றேன், 4 அடிலாம் வராது, ஒரு சாம்பிளுக்கு சொன்னோம்னா 2 அடி ஒருத்தவங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ஒரு 5 வருஷம் அந்த முடி அவங்க பார்க்கும்போது இந்த ப்ரொசீஜர்ல அவங்க ஹேர் கேர் பண்ணும்போது அந்த 2.5 முடி அவங்களுக்கு 4.5 முடியா வளர்ந்துருக்கும், 4 அடியா வளர்ந்துருக்கும். இதுதான் உடைய மெயின் பாயிண்டே. இதுதான். இது நிறைய பேருக்கு புரியாம ஹேரை காமிச்சாங்கன்னா அதே ஹேரில் தான் நமக்கு முடி வளரும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, நீங்க ஹேரை எப்படி டேக்அப் பண்ணிக்கிறீங்க, நீங்க அதுக்கு எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க எப்படிலாம் சாப்பிடுறீங்க, எப்படிலாம் தூங்குறீங்க, எப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களோட ஹேர் க்ரோத் வளரும். அந்த வளரக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றவுடைய தன்மை தான் இந்த பிளாக் ஹேர் ஆயில். இதை நீங்க தேய்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கடுகு அளவு வளரக்கூடிய, அதாவது நார்மலா முடி கம்மியா வளரக்கூடியவங்களுக்கு சொல்றேன், கடுகு அளவு வளரும் அவங்களுக்கு வளர்ச்சி கடுகு அளவு தான். அப்ப கடுகு அளவு வளரக்கூடியவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் தேய்க்கும் போது என்ன ஆகும்னா சீரக அளவுக்கு வளரும். சீரக அளவுனா மாச கணக்கு, நான் சொல்றது ஒரு நாளைக்கு கணக்கு. ஒரு நாளைக்கு கணக்கு ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி வந்து கடுகு அளவு இருக்கும், வீக்னஸா இருக்கும் உங்களுக்கு. இது தேய்க்கும் போது ஒரு சீரக அளவு வரும். இதே நல்ல குரோத் ஆகி வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர்களுக்கு இந்த எண்ணெய் தேய்க்கும் போது கிராம்பு அளவு வளரும். ஆக பார்த்து ஒரு மனுஷனுக்கு இயற்கையாவே கடவுள் வந்து முடி வளர்ச்சி கொடுத்துருக்காரு. அதை பல மடங்கு ஆக்கக்கூடிய தன்மை தான் இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம தூண்டி விடுறது. அவ்வளவுதான். மத்தபடி தேய்ச்ச உடனே கீழே தரையில படுற மாதிரி முடி வளருதோ இல்லைன்னா ஒயிட் ஹேர் ஃபுல்லா பிளாக் ஆகுறதோ அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து, அதாவது ஒவ்வொருத்தர் வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அவன் வயசுக்கு தேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது 40 வருஷம் வாழ்ந்துட்டு வெள்ள முடியோட கடந்த ஒருத்தவங்களுக்கு திடீர்னு இந்த ஹேர் ஆயில தேய்ச்சி 40 வருஷம் எங்க இருக்குது, ஒரு நாள் எங்க இருக்குது, இல்ல ஒரு மாசம் எங்க இருக்குது, 4 மாசம் எங்க இருக்குது, அட்லீஸ்ட் குறைஞ்சி ஒரு 4 வருஷமாச்சும் கொடுக்கணும்ல. 40 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷமாச்சும் கொடுத்தாதான் அந்த ஒயிட் ஹேர் வந்து பிளாக்கா மாறும். அது மாறும். ஆனா அதே நேரத்துல வளரக்கூடிய ஒயிட் ஹேரை அது வளராம தடுத்து பிளாக் ஆகும். இதுதான் ஹேர் ஆயிலுடைய தன்மை. சரியா? இது தேய்ச்ச உடனே ஒரு மாசத்துல பிளாக் ஆகும் அப்படி. ஆனா இது தேய்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து பியூர் ஒயிட், பார்த்தா வெள்ளை முடி அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அது கலரிங் மாத்தி கொடுக்கும். அப்போ பக்கத்துல இருக்க முடி அடுத்து வரக்கூடிய அந்த கீழே விழுந்த முடி கூட வரக்கூடிய ஸ்கல்ப்ல அந்த ஹோல்ஸ் வந்து வரக்கூடிய முடி உங்களுக்கு பிளாக்கா வரும். அப்ப பிளாக்கா வரும்போது இந்த ஒயிட் முடியை அவர் கவர் பண்ணி இப்படி கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர்.